ஓகே. ஸோ 19th ஜனவரி ஒரு இந்த வெட்டிங்க்காக வந்திருக்கோம். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பதி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா மேல் திருமலை. வெட்டிங்க்கு முன்னாடி ஒரு நலங்கு இருக்குது. ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போது 2:30 AM. இன்னும் தூங்கலை. சென்னையிலேருந்து ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கேருந்து வந்திருக்கோம். வந்துட்டு இப்போது டேரெக்டாக ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜஸ்ட் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ ஈவெண்ட் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஷூட் ஆரம்பிச்சு ஜஸ்ட் பொண்ணு மாப்பிள்ளைக்காக வெயிட்டிங். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிடும். அது முடிஞ்சோடனே ஒரு 1 hour பிரேக் அப்புறம் 4:30 முகூர்த்தம் முடித்தாங்க. ஷூட் முடிச்சுட்டு கொஞ்சம் கப்புள்ஸ் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறோம். ஒரு ஆடு இங்கே பாருங்கள். கேஸ் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கோம். ஸோ கிளைமேட் வந்து ரொம்ப கூல்டாக இருக்குது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பிரவீன் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. ரிவ்யூ ஃபோட்டோகிராஃபி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், எல்லோரும் ஆர்டர் புக் பண்ணுங்கள். ஸோ இப்போது 4:30 to 6 வந்து முகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கப்பல் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஷாப்பில் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். மோட்டம் டைம் ஏம் ஒரு கவரிமான கூட காட்டல. நான் பார்த்தேன். ஹலோ. ஸோ இது திருப்பதி லொக்கேஷனில் இருந்த வீடியோவோட கண்டினியூஷன். ஸோ அன்றைக்கி முழுசாக நடந்த எதையுமே கேப்சர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒரு வ்ளாகாக எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அன்றைக்கி வீடியோ ஸ்டார்டிங் பற்றி மட்டும்தான் பேசியிருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ அதுக்கப்புறம் கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக மாறிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அது மலை மேலே திருப்பதி திருமலை ஆக்சுவலாக மேல் திருமலை கோயிலுக்கு பக்கத்துலன்றதால அவங்க எடுத்திருந்த ரூம் பக்கத்துலேயே ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் மாதிரி ரூம் வாசல்லையே ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. லைக் அவங்க ரெடி பண்ணது என்னவோ ட்ரெடிஷ்னல் வேஸில் பேக்ரவுண்டில் சாமி போட்டோ அந்த மாதிரிலாம் வச்சு ஒரு நார்மல் ட்ரெடிஷ்னல் வேல தான் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் ஒரு மண்டபத்துலேயோ இல்லை கோயில்லையோ பண்ணாமல் ரெண்டுத்துக்கும் மிடில் ஒரு மேல் திருப்பதியில் அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ்ட் அண்டு செம ஃபாகாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் கையில் உங்களுக்கு தண்ணியை ஃபீல் பண்ண முடியாது. பட் ரொம்ப மிஸ்டால் கொஞ்ச நேரத்தில் மழையும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மழை ஸ்டார்ட் ஆகி அந்த மொத்த டெக்கரேஷன்ஸ் ஈரமாயிடுச்சு. அந்த சேருங்க ஆடியன்ஸ் உட்கார்ற சேருங்க ஈரமாயிடுச்சு. டெக்கரேஷன்ஸ் அவங்க ஸ்டேஜ் ஈரமாயிடுச்சு. எல்லாமே ஈரமாயிடுச்சு. ஸோ இது இல்லாமல் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் நிற்கிற இடம் ஃபுல்லாக தண்ணி. ஈவன் நான் இப்போது வெளில இருக்கிற கிளைமேட்டை காட்டணும்னா, ஸோ இப்போ இருக்கிற இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோ ஃபாகாக இருக்குது. அந்த மரங்க எதுவுமே தெரியல. ஈவன் கொஞ்சம் லைட்டாக அவங்களுக்கு மரங்க டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக தான் நான் எடிட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் லைட்டாக.
ஸோ இப்போ அந்த மரங்க தெரியாத அளவுக்கு அந்த கிளைமேட்டு இப்போ ஏர்லி மார்னிங் அது நான் இப்போ இந்த எடுத்திருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லி மார்னிங் 2:30 ஆக்சுவலாக. ஸோ அந்த வெளிச்சம் கூட அதிகமாக தான் இருக்குது. என்ன கண்டிஷன் சொல்கிறதுனே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் அவங்க ஸ்டேஜ் எல்லாமே டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பிளான் பண்ணது வேஸ்ட்டாக போய் கடைசியில் அந்த அவங்க எடுத்திருந்த அந்த கொட்டைச்சு அந்த ரூம் கீழே இருக்கிற வராண்டா, ஸோ ஒரு ஓப்பன் கொஞ்சம் பெரிய ஹால் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது பெருசுன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க ரூமுக்கு அது பெருசு, மற்றபடி அது ஒரு ரொம்ப சின்ன ஒரு பிளேஸ் அது ஆக்சுவலாக. ஸோ அதுலேயே அவங்க வெட்டிங்கை நடத்துகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ உள்ளேயே அவங்க ஒரு வெட்டிங்கை எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 மெம்பர்ஸ் அது மாதிரி சுற்றி இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி அண்ட் அவங்கள வச்சே ஒரு வெட்டிங் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதில் பெருசாக கேப்சர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைமும் கிடைக்கல. ஏன்னா ரொம்ப பரபரப்பாக இருந்த கண்டிஷன்ஸ் அண்ட் டென்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே எல்லாருக்குமே அந்த டென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போது அதோட வீடியோ அவ்வளோவா இல்லாததால் எங்களால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ எடுத்த கொஞ்சம் கிளிப்ஸை வந்து நான் ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நெக்ஸ்ட் அவங்களோட ரிசப்ஷன் ஆக்சுவலாக இன்னைக்கு 1 வீக் ஆகுது. ஸோ 1 வீக் அப்புறம் இனியோட வீடியோஸ் கண்டிப்பாக நல்லாவே எடுக்க முடியும்னு நம்புகிறேன். ஏன்னா இவங்க வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் வச்சுருக்காங்க. ஸோ ஈசிஆரில் ஒரு மகால் அண்ட் ரெசார்ட் மிக்சடில் ஒரு பிளேஸ் மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்விம்மிங் பூல், பேக்ரவுண்டில் ட்ரீஸ், பால்கனிஸ் அண்ட் மகால், ஸோ ஒரு நார்மல் ஹால் மாதிரி. ஸோ இது எல்லாமே மிக்சட் பிளேஸாக இருக்குது. ஸோ இதனால் நமக்கு ஈவன் இன்னைக்கு அன்றைக்கி கப்பிள் ஷாட்ஸ் நிறைய எடுக்க முடியல. ஸோ நிறைய எல்லாம் சொல்லப்போனால் எடுக்கவே முடியல. அந்த ரூமில் எவ்வளோ எடுக்க முடியுமோ 4-5 ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம பார்த்துட்டோம். கம்ப்ளீட்டாக அவங்க ட்ரெடிஷ்னல் மட்டும் போதும், ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி மட்டும் போதும், எங்களுக்கு கேண்டிட் எதுவுமே வேண்டாம்னு சொன்னதால். ஸோ பெருசாக எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் கூட இல்லை. ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக பண்ணது தான். ஆல்ரெடி சிம்பிளாக டிசைன் பண்ணது தான். பட் அதுவும் இன்னும் ரொம்ப சிம்பிளாக ஒரு ரூம்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இன்றைக்கி இந்த ரிசப்ஷனில் ஸோ 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. பட் அவங்களுக்காகவே கப்பிள் ஷாட்ஸுக்காக நான் அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிக்வெஸ்ட் பண்ணி ஸோ டைமிங் அவங்களும் கேட்டிருந்தாங்க. ஒரு கொஞ்சம் முன்னாடியே வந்து எங்களுக்கு கப்பிள் ஷாட்ஸ் எடுத்து பண்ணிட்டு. ஸோ நான் ரொம்ப முன்னாடியே கூட வரேன். எனக்கு உங்களோட ஃபோட்டோஸ் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆக்சுவலாக ஈஸியாக கிளம்புறதுக்கு ரொம்ப முன்னாடியே கிளம்பணும். ஸோ இன்னும் மணி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2:30 ஆக போகுது. ஒரு 4 o'clock அந்த மாதிரி அங்கே ரீச் ஆகிட்டு ஒரு 2 to 3 hours அந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ என்னெல்லாம் ஷார்ட்ஸ் எடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கப்பிள் ஷார்ட்ஸ் இண்டிவிஜுவல் ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து முன்னாடி போய் எடுக்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஷார்ட்ஸ் இல்லைன்ற மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி இன்றைக்கி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல செஷனாக போகணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வ்ளாக்ஸ் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது எனக்கு தெரிஞ்சு டோட்டலாகவே ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஒரு வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன்ற பட்சத்தில் அது பெரிய வீடியோவாக தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் அங்கே ரிசப்ஷனோட வீடியோஸில் மீட் பண்ணுவோம். ஹாய் காய்ஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா ஈஸியாக போயிட்டுருக்கோம். பாய் கைஸ். பாய் கைஸ். வண்டி ஓட்டுறது யாருன்னா நம்ம நண்பர் பிரவீன், ப்ரிவ்யூ ஃபோட்டோகிராஃபர் ஓனர். உலகத்துலேயே பவர்ஃபுல் சென்சார் நம்ம கண்ணு தான். ரிசப்ஷன் ஷூட் வந்தாச்சு. ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ். ஸோ இப்போதைக்கு இன்னும் யாருமே வரல. ஸோ இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. லேட்டாக நாங்கள் வந்ததே லேட்டு தான் வந்திருக்கோம். சீக்கிரம் ரெடி ஆகிடுவாங்க. ரெடி ஆனதுமே அவுட்டோர் லொக்கேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ் அந்த
மேலே இருக்கிற சீக்கிரம் கட் பண்ணிட்டு எடுக்க ஆரம்பிச்சிடும். எப்படி வருது லைட்டு கீழே பார்த்து உங்கள் ஐ ரொம்ப க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. லைட்டாக ஆனால் உள்ளே போயிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்து சரி பேசுகிறோம். நீங்கள் 2 பேருமே போகிறீங்களா? நீங்கள் இருக்கீங்களா? சாமி கொஞ்சம் அவங்க அப்படியே சைடில் பின்னாடி கார் பண்ணி கொடுத்து லைட் பின்னாடியிலேருந்து கீழே உட்காந்துக்கோ. இப்படி விண்டோ உள்ள கீழே உட்காரு. ஓகே கப்பல் ஷாட் எடுக்கிறேன். அப்படியே இருக்கு. அடிக்கிறாது. கார் உள்ள வை, ஜன்னல்ல வை. கொஞ்சம் அந்த பக்கம் போயிருங்க. மரத்துக்கு பின்னாடி போயிடுங்க. மரத்துக்கு பின்னாடி போயிடுங்க. பேசுறீங்க இல்லையா அந்த பக்கம்? சரி வாங்க. அந்த பக்கம் காலை அந்த பக்கம் காலை பண்ணுறோம். வரீங்களா மேம்? படிக்கிறோமா? மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை. அவங்க கார் பிளரில் தான் இருக்கணும். நல்லா ஃப்ரெண்ட் வந்துடுங்க. போதும் லைட்டா ரொம்ப லைட்டா பின்னாடி. அவர் கரெக்டாக இருக்காரு. அப்படியே இருங்க. ஆமாம்
चांद तरा तेरी होके मरा जिंद चांद तरा
ஸோ இன்னைக்கு ஷூட் முடிச்சாச்சு. ரிசப்ஷனுக்கு அவுட்புட்ஸ்லாம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்திருக்குன்ட்டு போயிட்டு மிக்சரில் செக் பண்ணிவிட்டு ஸோ இந்த வீடியோட நடுவில் பிடிஎஸ்எஸ் நடுவுலையும் அண்ட் எண்ட்லேயும் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களோட ரிவ்யூஸை சொல்லுங்கள். ஓகே, ஸோ see you in the next video.